ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நடிகர்கள் வந்து அரசியலில் வர்றதுக்கு சினிமாங்கிற கவர்ச்சி மட்டுமே முக்கியமாக நான் ரங்கராஜ் பாண்டிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க 2 பேரும் வந்து முதல்வரானது வந்து சினிமாங்கிற கவர்ச்சினால இல்லை, அவங்கக்கிட்ட இருந்தது ஆளுமை தான். அதே போல் தான் கருணாநிதியும் அண்ணாவும் சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். ஸோ சினிமாவில் இருந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் சூப்பர் ஸ்டார் ஆனது கிடையாது. இதில் வந்து எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க 3 பேர்த்த தவிர, அண்ணா இவங்க 4 பேர்த்த தவிர மற்ற யாரும் வந்து அவ்வளவு ஜொலிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த நாட்டுடைய முதலமைச்சரானது அவர்களுடைய சினிமா கவர்ச்சினால மட்டுமே அல்ல, அவர்களுடைய ஆளுமை திறனாலும் கூட தான். மேலும் இது பற்றி வந்து எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். பாக்கியராஜ், டிஆர், கார்த்திக் இவங்க எல்லாம் வந்து ஒரு உதாரணம். ஸோ சினிமாவில் ஜெயிச்சனால அரசியலில் வந்து ஜொலிக்க முடியாது. அரசியலுங்கிறது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் வந்து ஆளுமை திறமை எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட இருந்தது. இப்போதைக்கு வந்து விஜய் கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய்க்கு வந்து அரசியல் ஆளுமை இல்லைன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ஆளுமை திறமை தேவை. அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது, விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை.